ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் என்னோட பிஸியான ஒரு ரொட்டீன் vlog தான் இது. காலையில் பார்த்திங்கன்னா நிதிக்குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமேல் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவன் வந்து 8:40 அப்படிங்கையில் அவனுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வந்துடும். அவனை தாட்டி விட்டுட்டு வந்த உடனே அவன் சாப்பிட்ட பாத்திரம் இதையெல்லாம் கொண்டுட்டு போய் ஃபஸ்ட்டு கிச்சனில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சோஃபாவெல்லாம் கன்றாவதியாக கிடக்கும். அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவனோட விளையாட்டு சாதனம் இதெல்லாம் ஹாலில் கிடக்கும். ஃபஸ்ட்டு ஹாலை வந்து நல்லா நீட் பண்ணி விட்டுட்டு அதையும் கொண்டுட்டு போய் அந்தந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெட்ரூம்குள்ளேயே போவேன். நிதிக்குட்டி பார்த்திங்கன்னா காலையில் நான் எழுப்பிவிட்டு வந்துடுவேன். அவன் எந்திரிச்சு வரையிலே ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறமேல் நான் பார்த்திங்கன்னா அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்காது. அவன் ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் போய் அவன் பெட்ஷீட்டு எல்லாம் மடித்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா பெட்டு கவரு எல்லாத்தையும் நீட்டாக விரிச்சு விட்டு வருவேன். அதுக்கப்புறமேலு ஸ்கூல் இல்லை அப்படின்னா மீண்டும் நைட்டு தான் இதுக்கு வந்து வேலை. இதே ஸ்கூல் லீவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி இருக்காது. இங்கேயே தான் எந்நேரம் உருண்டுட்ருப்பான். அதனால் நம்ம அதை வந்து விரிச்சு விடவே வேண்டியதில்லைன்னு வைங்களேன். ஸ்கூல் இல்லை அப்படின்னா இருந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாக அப்படியே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. சமைச்சது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சப்பாத்தியும் கடலைக்கறியும் தான். அவனுக்கு காலையிலத்தைக்கும் அதுதான், மத்தியானம் டிஃபனுக்கும் அதுதான் கொடுத்து விட்டுருந்தேன். ஆனால் கிச்சனே பார்த்திங்கன்னா ஒரே ரணகலம் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு போடுறதுக்காக இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் டப்பா மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வேஸ்ட்டும் ஆகாத மாவு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிந்துறது இல்லை, நீட்டாக தான் இருந்துச்சு. அதனால் சரின்ட்டு இன்றைக்கி அதையே ட்ரை பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா தான் இருக்குது. இப்போ காலையில் தான் கடலைக்கறி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி, அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு வந்து எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே சாதனம் தான் கிடக்கும். அதை வந்து கையோடு அங்கங்கே கொண்டு வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஆனால் அந்த அவசரத்தில் எல்லாம் அப்படியே கிச்சன் ஸ்லாப்லேயே தான் எல்லாம் கிடக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் தாங்க, அதை எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நீட்டாயிரும். இப்போ வந்துட்டு சரின்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல எல்லாம் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா சப்பாத்தி புட்டு இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா மொத்தம் எப்படியா இருந்தாலும் சிந்தாமல் செய்யவே முடியாது. தோசை மட்டும்தான் சிந்தாமல் செய்வோம். அது சப்பாத்தி இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிந்திரும். அதனால் சரின்ட்டு அதே ரஃபாக ஒரு தொடச்சி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தை வேலை தான், அதுக்கே வந்து ஒரு கடப்படாத்தனம் ஆகி போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் எப்போ எருமைப்பால் தான் வாங்குகிறேன் இல்லைங்களா, அந்த ஆடையெல்லாம் வந்து எடுத்து வைப்பேன். அந்த ஆடையெல்லாம் போட்டு இன்றைக்கி பட்டர் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அந்த ப்ராசஸ் தான். எப்போவுமே வந்து நாங்கள் எங்கள் 2 பேர்த்துக்கு தான் தயிர், அதனால் சின்ன சின்ன கப்பில் தான் ஊற்றி வைப்பேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா 4 கப்பு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. அதனால் பாத்திரமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, அதை வந்து சிலுப்பிடலாம் அப்படின்ட்டு தான் அதைத்தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நாள் இருக்கும். கொஞ்சம் புளிச்சிருக்கும், இருந்தாலும் நம்ம அந்த மோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த வெண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு மோரை வந்து நான் கீழே ஊற்றிடுவேன். சிலப்பழ செடிக்கு ஊற்றுவேன். அதனால் சரி, இதை வந்து சிலிப்பி எடுத்துடலாம் அப்படின்ட்டு நிறையா பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் மிச்சம் ஆச்சு அப்படின்னாலும் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருவேன். அதனால் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு. 2 ட்ரிப்பாக போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் தான் போடுறேன், எப்படின்னு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா மூடியிலே தெரியும் நமக்கு. கொஞ்சம் வந்து வெண்ணெய் வந்துருச்சு அப்படின்னா மூடியில் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீக்கி பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மூடியில் ஒட்டவே ஒட்டாது. அது எல்லாமே வந்து ஃபுல்லாக இதாயிரும். அதுதான் வந்து நமக்கு ஒரு இது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது மூடியை பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் எடுத்து இப்படி லேசாக ஒரு ஆட்டுனீங்க அப்படின்னா அந்த வெண்ணெய் எல்லாம் அழகாக மேலே வந்து நின்றும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மோருங்கிறதுனால நம்ம அப்படியே போட்டு உருக்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும். புது வெண்ணெயாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெய்யுமே வந்து நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் ஸ்மெல் ஒன்றும் வராது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை தண்ணிக்குள்ளே கொஞ்சம் ஐஸை போட்டு நான் இந்த வெண்ணெயை எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா அமுத்தி பிழிஞ்சு கழுகி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மோர் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருக்கிட்டோம் அப்படின்னா நெய்யும் வாசமாக இருக்கும். நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் ஒன்றும் பண்ணாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளுக்கு ஆடை தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து ஒருத்தர் பாலும்பட ஆடை எடுத்து வைப்பாங்க. நான் வந்து அது எனக்கு என்னவோ பிடிக்கல. தயிர் உரைய ஊற்றுனதுக்கு அப்புறமேலு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த ஆடையை மட்டும் மேலால் நிற்கும் இல்லைங்களா, அதை மட்டும் அழுங்காமல் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்ல ஃப்ரெஷ் மோராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஆடைங்கிறதுனால நான் வந்து கீழே ஊற்றிடுவேன். இதுவே வந்து நம்ம தண்ணி கலந்து செடிக்கெல்லாம் ஊற்றலாம். நான் ஒரு நாளைக்கு அதுவும் செய்வேன். இப்போ பார்த்திங்கன்னா 1 லிட்ரு வந்து மோர் இருக்குது அப்படின்னா ஒரு 3 லிட்ரு தண்ணி சேர்த்து எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னாலும் செடிக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை. அது மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருந்ததுனால ரொம்ப வதவதன்னு இருந்துச்சுன்ட்டு ஊற்றலை. இப்போ இதே வந்து தயிரை வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஆடை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பால் மிச்சம் இருந்துச்சு. அதை வந்து பிறைய ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். அதோட ஆடை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக கெட்டியாக அப்படியே இருந்துச்சு. அதையும் எடுத்துட்டேன். இப்போ 2வது ட்ரிப்பும் போட்டு எடுத்தாச்சு. அந்த வெண்ணெயும் இதுக்குள்ளேயே போட்டு ஐஸ் போட்டுறணும். சும்மா தண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து வலுவலுன்னு ஆயிரும். இதே ஐஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கையிலேயே ஒட்டாது, நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து ஃபுல்லாக அந்த தயிரில் ஐஸ் போயிடுச்சு, வெண்ணெய் வந்து நல்லா வரல அப்படின்னா அந்த மோருக்குள்ளேயே ஒரு 4-5 கியூப் ஐஸை போட்டு அப்படியே சுற்றுனீங்க அப்படின்னா இருக்கிற வெண்ணெய் எல்லாம் நல்லா உருண்டுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த வெண்ணெய் இப்படி லேசாக அமுத்துனீங்க அப்படின்னா அப்படியே இது மோரெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துளியூண்டு ஆயிருங்க. நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கையில் பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே அத்தனையும் மோர் தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி வந்து மாற்றிடலாம். மறுபடியும் இன்னொரு தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஐஸை போட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே திருப்பி கழுகுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற மோருமே வந்து எல்லாம் வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து நிறையா மோர் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதாகாது. இப்போ பார்த்திங்கன்னா 2வது தண்ணி தான், ஆனால் ஒன்றும் அந்தளவுக்கு கலர் மாறலை. இப்போ இதை எடுத்து இன்றைக்கி உருக்கிடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி கையோடு உருக்கிடலான்ட்டு எடுத்துட்டேன். சிலப்போ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட எடுப்பேன். இன்றைக்கி சரி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, சரி நெய்யும் இல்லை, சரின்ட்டு உருக்கிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன தான் சோப் போட்டு கழுவுனீங்கனாலும் போகாது. இதே சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு அதை ஊற்றி நல்லா அலாசிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு போயிடும். சுடுதண்ணிக்கு மட்டும்தான் போகும், அல்லாமல் வேறு எதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் லிக்விடை ஊற்றி கழுகுனாலுமே அந்தளவுக்கு க்ளீனாக போகாது. அதனால் லேசாக கை பொறுக்கிற சுடுதண்ணி வச்சு அலாசிட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து நல்லா சோப் போட்டு கழுகணும். எனக்கு ஏற்கனவே இந்த எண்ணெய் பட்ரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் பிசுன்னு இருந்தாவே பிடிக்காது. நான் கொஞ்சம் சோப் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன். எண்ணெய் தேய்ச்சாலுமே அப்படி தாங்க. தலைக்கே நான் எண்ணெய் தேய்ச்சாலும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெயே தேய்க்க மாட்டேன் இதுக்காகவே. இப்போ எண்ணெய் தேய்ச்சாலும் உடனே ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிடணும். இது பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து உருக்கையில் முருங்கைக்கீரை போட்டோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க முருங்கை மரமெல்லாம் 3 மரம் இருக்குது. ஆனால் 3 மரத்துலேயும் ஒரு இலை கூட இல்லை. என்னன்னு தெரியல. இப்போ சீசனாக என்னன்னு தெரியல. இப்போ எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் எல்லா மரம் மொட்டையாக நிற்கிதுங்க, ஒரு இலை கூட இல்லை. இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரே கொத்து தான் இருந்துச்சு. இது முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னாலும் கருகாப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சரி முருங்கைக்கீரையே போடலாம் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்தேன். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட நாங்கள் போட்டிருப்போம். அது என்ன ஆயிடுச்சுன்னா வேரில் வந்து புழு மாதிரி விழுந்துருச்சுங்க. அதனால் மரமே வந்து ஒருக்கா காற்றுல வந்து விழுந்துருச்சு.
இப்போ அந்த குச்சி தான் 2 எடுத்து நட்டு வச்சுருக்கோம். நீ வருமோ வராதா தெரியல. ஏதோ ஒரு கொத்து இருந்துச்சு, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து எப்போவுமே வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். நம்ம வெண்ணெய் உருக்குறோம் அப்படின்னா வேகமாக வைக்கக்கூடாது. சிம்லேயே வச்சு அது நல்லா பொங்கி பொங்கி வரும். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை தண்ணியாட்டம் ஆயிரும். அந்த மேலே வந்து வெள்ளையே ஒன்றும் இல்லாமல் நுரையும் வராது. அதுக்கப்புறமேல நம்ம வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை உள்ளே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெடிக்கும். வெடித்த உடனே முருங்கைக்கீரை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நெய் ரெடி ஆயிரும். வாசனையும் இப்படி ஜம்முன்னு இருக்கும். அந்த முருங்கைக்கீரை வாசனைக்கும் நெய்யுக்கும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு அந்த பாத்திரத்துக்காகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நெய் உருக்குனேன். பாத்திரமே இல்லை அப்படின்னு சொல்லி நெய் உருக்குனேன். இப்போ வந்து மத்தியானம் லஞ்சுக்கு அப்படியே கையோடு செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நேரமே செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கலாங்க. இல்லை அப்படின்னா எந்நேரம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே இருக்கும். அன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான சமையல் தான். மற்ற ஊர்லேருந்து முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தாங்க, நிறைய இருந்துச்சு. அந்த முருங்கைக்காய் பொரியலும் கத்திரிக்காய் 2 இருந்துச்சு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதையே போட்டு குழம்பும் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய்க்கு பெரிய வெங்காயம் ஒன்றை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2ஐயும் சேர தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் 2 அடுப்பில் 2 பாத்திரம் வச்சாச்சு. அப்படிங்கையில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து வேலை வந்து முடிஞ்சிடும். 2ம் பார்த்த மாதிரி இருக்கும், வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து பெரும்பாலும் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நல்லெண்ணெய் தான் ஊற்றி கடுகெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருகாப்பில் வெங்காயம் எல்லாம் போட்டு நான் முருங்கைக்காய்க்கு வந்து 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா. அதே மாதிரி தக்காளியும் பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து கொஞ்சம் பெரிய தக்காளியாக போட்டேன். புளி ஊற்றலை நான், அந்த தக்காளியோட புளிப்பு தான். அதனால் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி குழம்புக்கு போட்டு சின்ன தக்காளியாக ஒரு தக்காளியை முருங்கைக்காய்க்கு போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால குழம்பு வந்து சீக்கிரம் வணங்கிருச்சு. அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். எப்போவுமே வந்து கத்திரிக்காயும் சரி உருளைக்கிழங்கையும் சரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, அப்போ தான் கலர் மாறாது. இப்போ இதுக்கு வந்து நான் குழம்புக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து குழம்பு மிளகுடி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம சாம்பாருக்கெலாம் போடுறோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடி. அது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து குழம்பு மிளகுடிம்பாங்க. நம்ம கறி குழம்புக்கு போடுறத கறி மிளகுடி அப்படிம்பாங்க. அதுதான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் சொல்கிறது. அதனால் அந்த சாம்பாருக்கு போடுற சாம்பார் தூளும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு வந்து வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ முருங்கைக்காய்க்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் முருங்கைக்காயை போட்டு அது கூடவே மல்லித்தூளும் மிளகாத்தூளும் அந்த குழம்பு மசாலாவில் கொஞ்சமாக போட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு அதுக்கும் தண்ணி ஊற்றி அதுவும் வேக வச்சிட்டேன். இப்போ 2ஐயும் மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அது எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வேகணும். அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இடையில எடுத்து முருங்கைக்காயை மட்டும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ பாத்திரம் அப்படியே இருந்துச்சு, சரி அதுவும் கையோட பாத்திரத்தையும் கழுவிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு இருக்கேன். ஒரு 4 பாத்திரம் கழுவுவேன், மறுபடியும் இங்கே வந்து ஏதாச்சும் அடி பிடிச்சிருச்சா என்னமோ அப்படின்ட்டு வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காய் வெந்துருச்சு. ஏன்னா உருளைக்கிழங்கும் சீக்கிரம் வெந்துடும், கத்திரிக்காயும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா அது 2ம் வெந்துருச்சு. முருங்கைக்காயில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. இதை வந்து ரொம்ப ட்ரை ஆக்க வேண்டாம், முருங்கைக்காயை கொஞ்சம் கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேணாலும் விட்டுறலாம். பருப்பு மத்தில் வந்து ஒரு கடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பொரிக்க வைக்க மாட்டாங்க. கத்திரிக்காயை தனியாக, உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க, இந்த கத்திரிக்காயை மட்டும் தனித்தனியாக பொரிக்க வச்சுருவாங்க. அதனால் பருப்பு மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சிட்டிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். இது முருங்கைக்காய்க்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக தேங்காயை திருவி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு அதுவும் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் சாப்பாடும் ரெடி. மத்தியானம் லஞ்ச் எங்கள் வீட்டில் சிம்பிளான லஞ்சு தான். பாத்திரம் எல்லாம் கழுகி அதையும் கொண்டுட்டு போய் வெயிலில் வச்சாச்சு. இப்போ நம்ம அப்படியே காய்ச்சணும் இல்லைங்களா நெய், அது வந்து ஆறிடுச்சு. சரி அதையும் வந்து கையோடு எடுத்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்ட்டு. கையில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது, அதுதான் வந்து மெயின். நெய்யில் வந்து லேசாக தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா உடனே கெட்டுரும். அதனால் கை வந்து நல்லா ட்ரையாக இருக்கையில் வடித்து வச்சுக்கோங்க.
இந்த முருங்கைக்கீரையில் சர்க்கரை போட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரெட்டுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா வந்து நெய் காய்ச்சினாங்க அப்படின்னா சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. நானும் அக்காவும் அடிச்சுக்குவோம். இப்போ வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. ஏற்கனவே வெயிட் ஏறிட்டு போகுது. சரி இதெல்லாம் ஏன் போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் ஐயா அப்படிங்கிறாங்க. அதை அவங்களுக்கு வந்து அந்த அருமை தெரியல அப்படின்னு சொல்லி கீழே தாங்க போடுவேன். ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஏஜில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை சாப்பிட்ருப்பீங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறதையும் ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கையோட அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து பிளாக் கலராக இருக்கிறதுக்கு அதுக்கும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்படித்தாங்க என்னோடய ரொட்டீன் வ்ளாக் வந்து போச்சு. இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.